அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் அட்சர கணித உறுப்புகளின் போமாசி சம்பந்தமான விடயத்தை பற்றி பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஈருறுப்பு கோவைகளை கொண்ட அட்சர கணித கோவைகளின் போமாசி காணல். அப்போ கோவை தரப்படும் பொழுது அதுக்கு எவ்வாறு போமாசி காண்பது என்பதை பற்றி தான் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். பிள்ளைகள், 2 உதாரணம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பாருங்க. 3x+6 என்கிற ஒரு கோவை தரப்பட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த இதில் 2 உறுப்பு இருக்குது. அப்போ 3x ஆக 6 என்கிற 2 உறுப்பு சேர்ந்து வரும்போது அல்லது கழித்து வரும்போது கோவையாக இருக்கும். இந்த கோவைக்குள்ள, இந்த உறுப்புக்குள்ள எதை பொதுவாக எடுக்கலாம் என்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிக்க வேண்டும். அப்போ இலக்கத்தில் பாருங்க, 3 மடங்கு தான் 6 என்பதனால 3 பொதுவாக எடுக்கலாம். தெரியா கணியத்தில் பொதுவாக எடுக்க முடியாது. அப்போ 3 தர பிரக்கெட் பண்ணி 3 எதால பெருகின ஃபர்ஸ்ட் உறுப்பு 3x வரும். எக்ஸால சகைய போட்டு 3 எதால பெருக்கும் போது 6 வரும். 2ஆல். அப்போ 6ல் 3 போனால் 2 மடங்கு. இவ்வாறு அந்த பொதுவாக எடுத்து போட்டு பிரக்கெட்டுக்குள்ள அந்த மடங்கு எழுதி கொள்ள வேண்டும். இதே போன்று இரண்டாவது உறுப்பை பாருங்க. 2x4ல் இந்த 2 உறுப்புலையும் இருந்து 2 பொதுவாக எடுக்கலாம். 2 மடங்கு தான் 4. அப்போ 2 பொதுவாக எடுத்த பிரக்கெட்டுக்குள்ள x2 என்று வரும். இப்போ போடோட் மாடோட் சி என்று போட்டு பொதுவாக இருக்கிறத கட்டமிட வேண்டும். அப்போ இலக்கத்தை கட்டமிட முடியாது. வித்தியாசமான பெருமானம். கோவை எப்படி கட்டமிடணும்டா, எக்ஸையும் சேர்த்து வட்டமிடுவது, 2ஐயும் சேர்த்து வட்டமிடுவது பிழை. அது உறுப்பாக இருந்தால் மட்டும்தான் தனித்தனியாக கட்டமிட முடியும். இரண்டும் கோவை என்கிறதால 2 சமனான கோவையாக இருந்தால் மட்டும்தான் 2ஐயும் சேர்த்து கட்டமிட வேண்டும். அப்போ 2 கோவையும் பாருங்க, ப்ளஸ் மைனஸ்ங்கிற ஒரு வித்தியாசம் ஏற்படுது. ஸோ 2 சமனற்ற கோவை. அப்போ கட்டமிட முடியாது. அப்போ எதையும் பொதுவாக சேர்த்து கட்டமிட முடியாது. அப்போ தனியாக இருக்கிறத சேர்த்து பெருக்கணும். அப்போ 2 தர 3 தர x2 அங்கால x-ஆக 2 இவ்வாறு சேர்த்து எழுதும் போது 6 3 6 x2 x-ஆக 2 என்கிற போமாசி கிடைக்கும். இதே போன்றும் இரண்டாவதை பாருங்க. 2a+8 சொன்னால் இந்த 2 உறுப்புலையும் 2 பொதுவாக எடுத்தால் a-4 என்கிற மடங்கு பிரக்கெட்டுக்குள்ள வரும். இரண்டாவதை பாருங்க. 3a-12ல் 3 பொதுவாக எடுக்கலாம். மீண்டும் a-4 மடங்காக வரும். இப்போ போடோட் மாடோட் சி போமாசி பார்ப்பது எவ்வாறு என்று சொன்னால், இலக்கத்தை சேர்த்து கட்டமிட முடியாது. அப்போ 2 கோவையும் பாருங்க சமனாக இருக்கு. சமனாக இருந்தால் கட்டமிட்டிங் என்று சொன்னால், இலக்கம் தனியாக இருக்கிறத பெருக்கமாக எழுதி போட்டு 2 கோவையும் சமனாக இருந்தால் ஒரு a-4 பதிவேற்ற முடியும். அப்போ 2 தர 3 6 அடைப்பு a-4. அப்போ கடைசி விட வந்து 6 அடைப்பு a-4 என்று கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் கோவைகள் தரப்படும் பொழுது போமாசி பார்க்க வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ மூன்றாவது உதாரணம். 8 அடைப்பு x+5 சொன்னால், இதை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். முன்னுக்கு 8 இருந்தால் 8 தர எழுதினா பிள்ளை 8 தர என்று எழுதக்கூடாது. அப்போ 8 நீங்கள் ஒரு முன்னுக்கு பெருமானம் வந்தால் முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுத வேண்டும். அப்போ 8 வந்து 2 தர 2 x+5 ஒரு கோவைங்கிறதால x+5 என்று போட்டிருக்கு. அப்போ அடுத்தது 20 அடைப்பு x+5 முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் 20 தர என்று எழுதக்கூடாது. நீங்கள் ரஃப் பேப்பரில்
20 முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதி பாருங்க. 2 தர 2 தர 5 என்று வரும். இதை பெருக்கும் போது 20. இந்த எக்ஸ் பிளஸ் 5 2 தடவை நீங்கள் பெருக்கமாக எழுதி கொள்ளுங்க. சரிதானே? இப்போ என்ன செய்யணும்? போடோட் மாடோட் சி என்று போட்டு பொதுவாக இருக்கிறத சேர்த்து கட்டமிடணும். 2 இருக்கு, இன்னும் ஒரு 2 இருக்கு. அடுத்து எக்ஸ் பிளஸ் 5 இருக்கிறதால ஒன்றுக்கு ஒன்று தானே, 3ஐயும் சேர்த்து கட்டமிடக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று. இனி கட்டமிட முடியாது. அப்போ 2 தர இவ்வளவும் சேர்ந்து 2, தனியாக 2 இருக்கு, தனியாக 5 இருக்கு, இவ்வளவும் சேர்ந்து ஒரு எக்ஸ் பிளஸ் 5, தனியாக ஒரு எக்ஸ் பிளஸ் 5, இவ்வளவுத்தையும் சேர்த்து பெருக்கும் போது போமாசி கிடைக்கும். 4 8 8 5 40. ரெண்டும் ஒரே கோவை என்பதனால எக்ஸ் பிளஸ் 5 முழுவதின் வர்க்கம் என்று கிடைக்கும். இதே போன்றுதான் 4வது உதாரணத்தை பாருங்க. 3x என்று சொன்னால் 3 ஒரு முதன்மை எண் என்பதனால 3 தர x என்று எழுதி கொள்கிறேன். 15 அடைப்பு x பிளஸ் 1 என்று சொன்னால் 15 முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதக்கோல 3 தர 5 அடைப்பு x பிளஸ் 1 என்று வரும். 9 அடைப்பு x ஆய 1, 9 வந்து 3 தர 3 அடைப்பு x ஆய 1 என்று பெருக்கமாக எழுதி போட்டு இப்போ 3 என்கிறது 3லையும் இருக்குங்கிறதால 3ஐயும் சேர்த்து கட்டமிடலாம். 2ல் இருந்தாலும் கட்டமிட வேண்டும். 3 5 இருக்கு, கட்டமிட முடியாது. கோவைகளையும் கட்டமிட முடியாது, உறுப்பையும் கட்டமிட முடியாது. இப்போ போடோட் மாடோட் சி என்று போட்டு இவ்வளவும் சேர்ந்து ஒரு 3, தனியாக ஒரு 3 இருக்கு, தனியாக ஒரு 5 இருக்கு, தனியாக ஒரு உறுப்பு இருக்கு. அடுத்து எக்ஸ் ஆய 1 கோவை, அங்கே எக்ஸ் பிளஸ் 1 கோவை, இவ்வளவுத்தையும் பெருக்கணும். அப்போ 3 தர 3 9, 9 5 45, எக்ஸ் ஆய 1 அடுத்தது எக்ஸ் ஆக 1 என்ற போமாசி கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் உறுப்புகள் தரப்படும் பொழுதும் கோவைகள் தரப்படும் பொழுதும் போமாசி பார்க்க வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 5வது கேள்வி. 3 கோவை தரப்படுகின்றது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ வர்க்கம் உறுப்பு, அதை ஏ தர ஏ என்று எழுத முடியும். அடுத்தது 2 அடைப்பு ஏ சய பி என்று சொன்னால் 2 ஒரு முதன்மை எண். அப்போ 2 தர ஏ சய பி. 3வது பாருங்க பி சய ஏ. இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் பிள்ளைகள். இந்த 2 கோவையும் பார்க்க கோல இந்த கோவையையும் பார்த்து கொள்ளுங்க. ரெண்டும் சமனான கோவை போன்று உமக்கு தெரியும். இப்போ இது ஏ என்ற இங்கேயும் ஏ இருக்கு, இங்கே பி என்று சொன்ன இங்கேயும் பி இருக்கு. இப்போ நான் சொல்ற விதி அந்த ரூல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு விடயத்தை மேற்கொள்ளணும், தெளிவாக பார்க்க வேண்டும். இது நேர் ஏ, அங்கால மறை ஏ இருக்க வேண்டும், அதுக்கு எதிராக இருக்கணும், ஆப்போசிட்டாக இருக்கணும், எதிராக இருக்கணும். நேர் என்று சொன்னால் மறை, மறை என்று சொன்னால் நேர். அப்போ இது நேர் ஏ என்று சொன்னால் இவர் மறை ஏ ஆக இருக்கணும். இவர் மறை பி என்று சொன்னால் இவர் நேர் பி ஆக இருக்கணும். அந்த 2 உறுப்பும் எதிராக இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் எதிராக இருந்து மற்றையது மறை பி என்று சொன்னால் இவரும் மறை பி ஆக இருந்தால் சப்போர்ட் ஆகாது நான் சொல்றது. இப்போ விளங்கிட்டா? அப்போ இது நேர் ஏ என்று சொன்னால் இவர் மறை ஏ ஆக இருக்கணும், இவர் மறை பி என்று சொன்னால் இவர் நேர் பி ஆக இருக்கணும். அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இருந்துச்சு என்று சொன்னால் இந்த கோவையை போன்றுதான் இவரை உருவாக்கணும். அப்போ ஏ சய பியை போன்று இந்த பி சய ஏயை நாம் என்ன செய்யணும்? ஏ சய பி என்ற கோவையை போன்று உருவாக்கணும் என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு குறியீட்டை மட்டும் இந்த அடைப்புக்குள்ளிருந்து வெளியெடுக்கணும். எந்த குறியீட்டை எடுக்கணும் என்றால் எப்போதும் மறை அடையாளத்தை எடுக்கணும். அப்போ மறையை நாம் எடுக்கக்கோல அப்போ மறை 1 என்ற அர்த்தம். அப்போ மறையை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த உறுப்பு எப்படி மாறும் என்ற இதே போன்று ஏ சய பி ஆக மாறும். உங்களுக்கு சந்தேகம் என்ற அடைப்பை நீக்கி பாருங்க, இந்த கோவை என்ற உங்களுக்கு இந்த கோவை கிடைக்கும். மறை ஒன்றை ஏயால பெருக்கினா மறை ஏ வருதா இல்லையா?
மறை ஒண்ட மறை பியால பெருக்கினா நேர் பி வருதா இல்லையா? அப்ப இந்த ரெண்டு கோவைக்குள்ள இந்த ரெண்டு உறுப்புக்குள்ளேயும் இருந்து மறை ஒண்ட பொதுவாக எடுக்கக்கோல மேலுக்கு இருக்கிற இந்த ஏ சய பியை போன்று கோவை கிடைக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? போடோட் மாடோட் சி என்று போட்டு பொதுவாக ஏ சய பி ரெண்டு கோவையும் சமனாக இருந்தால் கட்டமிட வேண்டும். நேருக்கு நேர் கட்டமிட முடியாது. அப்ப இனி பெருக்க வேண்டும். மறை ஒன்று தர 2 தர ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு உறுப்பையும் எழுதி கொள்வோம். அதன் பிறகு ஏ சய பி என்று வரும். அப்ப இவ்வளவுத்தையும் பெருக்கி கொண்டீங்கன்னா மறை 2 ஏ வர்க்கம் அடைப்பு ஏ சய பி என்று போமாசி கிடைக்கும். தெளிவாக இருக்கணும். இதான் இம்பார்ட்டன்டான ஒரு உதாரணம், முக்கியமான உதாரணம். அடுத்த முக்கியமான உதாரணத்தை பாருங்க. டி சய 1ன்னா டி சய 1 என்று அதை மறுபடியும் பார்த்து எழுதுறேன். இப்போ 1 - t என்று சொன்ன பிள்ளைகள் நான் இந்த முழுவதின் வர்க்கத்தை 1 - t அதை இன்னும் ஒரு தடவை 1 - t என்று எழுதி கொள்றேன். இப்போ கொஞ்சம் பாருங்க, நான் சொன்ன ரூல் இருக்கும் பாருங்க. இங்க t என்று சொன்னா இங்க t என்று சொன்னா இங்க மறை t இருக்கா இல்லையா? இங்க மறை 1 என்று சொன்னா இங்க நேர் 1 இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு கோவைக்குள்ளேயும் நாம் என்ன செய்யணும்? மறை பெருமானத்தை பொது அடுக்கணும். அப்ப மறை பெருமானத்தை பொது அடுக்க போல மேலுக்கு இருக்கிற மாதிரி டி சய 1 என்ற கோவை கிடைக்கும். அப்ப இதுக்குள்ளே இருந்து மறை எடுக்க போல டி சய 1 என்ற கோவையாக மாறும். தார இவருக்குள்ள இருந்து மறை அவுட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த 1 - t t - 1 என்ற ஒரு கோவையாக மாறும். இப்ப பாருங்க, மறையும் மறையும் நேராக பேய்த்திரும். ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும்? இறுதி ஃபைனல் ஆன்சரை எப்படி எழுதணும் என்று சொன்னா உங்களுக்கு விளங்குறதுக்கு அந்த ரெண்டு படிமுறையும் எழுதி கொள்றேன். அப்ப டி சய 1 மறுபடியும் டி சய 1 தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் வரும். அப்ப 1 - t முழுவதின் வர்க்கம் என்று வரக்கோல அப்ப இதே மாதிரி கோவை இதை உருவாக்கணும் என்று சொன்னா இந்த ரெண்டு கோவைக்குள்ளேயும் இருந்து மறைய அவுட் பண்ணக்கோல அந்த ரெண்டு மறையும் சேர்ந்து நேராக மாறும். அப்ப நீங்க எழுதும் போது தெளிவாக பாருங்க, உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்காகத்தான் அந்த விளக்கம் சொன்னேன். நீங்க என்ன செய்யலாம்? நேரடியாக டி சய 1 தர டி சய 1 என்று அந்த விளக்கத்தை விளங்கி நேரடியாக கோவையை எழுதி கொள்ள முடியும். இப்ப போடோட் மாடோட் சி என்று போட்டு டி சய 1 டி சய 1 ஒரே கோவை, இவருக்கு சோடி இல்லை. அப்ப டி சய 1 ஒரு தடவையும் இந்த ரெண்டும் சேர்ந்து டி சய 1 என்று வரும். ஸோ ரெண்டும் ஒரே கோவைங்கிறதால இதனுடைய போமாசி டி சய 1 முழுவதின் வர்க்கம் என்று கிடைக்கும். சரிதானே? அப்ப தெளிவாக இந்த விடயத்தை விளங்கி நோட் பண்ணி கொள்ளுங்க. மேலும் சில வித்தியாசமான சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். ரைட். அப்ப இறுதி ரெண்டு உதாரணத்தையும் பாருங்க பிள்ளைகள். மிக முக்கியமான ஒரு கேள்வி பகுதி. இப்ப 3 அடைப்பு x சய 2 x வர்க்கம் சய 4 என்று தரப்படுகின்றது. போமாசி பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கோவை இந்த 7வது கேள்வியில முதலாவதை பாருங்க. 3 அடைப்பு x சய 2 என்று சொன்னா 3 ஒரு முதன்மை எண். ஸோ 3 தர x சய 2 என்று பெருக்கமாக எழுத முடியும். x வர்க்கம் சய 4 பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க கிரேட் 9ல படிச்சிருப்பீங்க. ரெண்டு வர்க்கம், அதாவது இரு வர்க்கங்களின் வித்தியாசம். ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வடிவத்தில் இருந்தால் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்றை கூட்டலாகவும் எழுத முடியும் என்று படித்திருக்கின்றோம். அப்ப 4 எப்படி மாற்றலாம் என்ற இது ஒரு சதுர எண். அப்ப 2 வர்க்கம் என்று எழுதி கொள்ள முடியும். அப்ப வர்க்கத்தை மறைத்தீங்க என்று சொன்னா ஒன்றை கழித்தலாக போட்டா மற்ற எதை கூட்டலாக எழுதி கொள்ள வேண்டும். இல்லாட்டி இவர்த்த நீங்க எக்ஸாக 2 போட்டா இங்கால எக்ஸாக 2 போடணும். எப்படியும் எழுதலாம். இப்ப முடிஞ்சு. இப்ப போடோட் மாடோட் சி என்று போட்டு பொதுவாக இருக்கிறத சேர்த்து கட்டைமிடணும். நான் இந்த சோடியம் எடுக்கல, இதையும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. 3ஐயும் சேர்த்து கட்டைமிட முடியாது, ஒன்றுக்கு ஒன்று தான். இனி கட்டைமிடுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்ப 3 தார இந்த ரெண்டும் சேர்ந்து x சய 2
தனியே ஒரு எக்ஸாக 2 இருக்கு பாருங்க. இந்த மூணையும் இதுவும் ஒரே சோடு இல்லை. காரணம் மைனஸ் பிளஸ் அந்த பிளஸ் என்ற வித்தியாசம் இருப்பதனால 2 கோவையும் வித்தியாசம். அப்ப இதுவும் தான் ஒரே கோவை, ஒரே வகையான கோவைங்கிறதால இந்த ரெண்டையும் சேர்த்து தான் கட்டமிட முடியும். இதையும் சேர்த்து கட்டமிட முடியாது. காரணம் அந்த மறை பிளஸ் என்ற ஒரு வித்தியாசம் இருப்பதனால இரண்டும் வித்தியாசமான கோவை. அப்ப இவ்வளவுத்தையும் சேர்த்து பெருக்கி கொண்டீங்கன்னா 3 அடைப்பு எக்ஸாக 2 எக்ஸாக 2 என்று இறுதி விடை கிடைக்கும். இதே போன்று கடைசி 8வது கேள்வியை பாருங்க. 3 உறுப்பு வருது. எக்ஸ் வர்க்கம் சக 2x ஆக 1. இந்த 3 உறுப்பை நீங்க ரஃப் பேப்பர்ல ஒரு பின்பக்கம் அல்லது நீங்க செய்முறையும் காட்டலாம். அந்த பெருக்குத்தொகை கூட்டுத்தொகை 3 உறுப்பை 4 உறுப்பாக மாற்றியும் நீங்க காரணிப்படுத்தலாம். வேறு முறையும் இருக்கு. நீங்க எந்த முறையை பயன்படுத்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸ் வர்க்கம் சாக 2x ஆக 1 காரணியை பாருங்க, நீங்க படித்திருப்பீர்கள். அப்ப எக்ஸாக 1 மறுபடியும் எக்ஸாக 1 என்று கிடைக்கும். செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா இறுதியான அந்த காரணிகள் வரும். அது ரெண்டையும் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்ததை பாருங்க, 2 அடைப்பு எக்ஸ் பிளஸ் 1 என்று சொன்னா அதை 2 தர எக்ஸ் பிளஸ் 1 என்று இப்படி பெருக்கமாக எழுதி கொள்ள முடியும். அப்ப போடோட் மாடோட் சி என்று போட்டு தெளிவாக பார்க்கணும். இந்த 2 கோவையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சமனாக இருக்கு. இதையும் சேர்த்து கட்டமிடலாம். இதுவும் சமனான கோவை தான். அப்போ ஒன்றுக்கொண்டு நீங்க ஒரு சோடியம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு 3ஐயும் என்ன செய்ய முடியாது, பொதுவாக சேர்த்து கட்டமிட முடியாது. அப்ப தனியாக இருக்கிற 2ஐயும் இவ்வளவும் சேர்ந்து ஒரு எக்ஸ் பிளஸ் 1 அங்கால ஒரு எக்ஸ் பிளஸ் 1 என்று இருக்கு. அப்ப இவ்வளத்தையும் பெருக்கி கொள்ளும் போது அப்ப ரெண்டும் ஒரே கோவைங்கிறதால எக்ஸ் பிளஸ் 1 முழுவதின் வர்க்கம் என்று வரும். அப்ப இந்த கேள்விக்கான போமாசி 2 அடைப்பு எக்ஸ் பிளஸ் 1 முழுவதின் வர்க்கம் என்று கிடைக்கும். அப்ப இவ்வளவும் தான் அந்த போமாசி என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிகுதி பகுதிகளாக காணப்படுகின்றது. அப்ப இவ்வளவு சொன்ன அனைத்து விடயத்தையும் உங்களோட கொப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.